ஜனவரி 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு உச்சகட்ட ஹைப்பில் இருந்த நம்ம ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்ட் சைட்லேருந்து அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனாலேயே இந்த படத்தோட ரிலீஸ் தள்ளி போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த டயத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்கள் இந்த பொங்கலுக்கு அவங்களோட படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு படமாக தான் நம்ம கார்த்திகோடைய வா வாத்தியார் படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. இந்த படம் இன்னைக்கு ஜனவரி 14 அன்னைக்கு தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த படத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற என்னுடைய ஹானஸ்டான ரிவ்யூ தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ பொங்கல் வைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மக்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுமா, பொங்கல் ஹாலிடேஸ்க்கு இந்த படத்துக்கு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்பாட்லைட் தமிழ் சேனல், நான் உங்கள் தர்ஷன். ஸோ இந்த வா வாத்தியார் படம் அப்படிங்கிறது போன வருஷமே ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படம். ஆனால் இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு ஃபினான்ஸ் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணால் தான் இந்த வா வாத்தியார் படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற சுச்சுவேஷனும் இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் இப்போ சால்வ் பண்ணி அந்த செட்டில்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த படம் எப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தில் நம்ம கார்த்திகோவுக்கு ஹீரோயினா ஆக்டர்ஸ் கிருத்தி செட்டி தான் நடிச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ராஜ்கிரண், சத்யராஜ், கருணாகரன், ஆனந்த்ராஜ் இது மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் யார் அப்படி பார்க்கும்போது நலன் குமாரசாமி. ஸோ இவர் நிறைய படங்களில் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் கோ டேரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய இண்டிவிஜுவல் டேரக்ஷனில் வந்த ஒரு படம் தான் 2016 ரிலீஸ் ஆன காதலும் கடந்து போகும். சுமார் ஒரு 10 வருஷம் கழித்து இப்போ இந்த வா வாத்தியார் படம் அவருடைய டேரக்ஷனில் ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நலன் அவர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் தான், இந்த படத்தில் நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்களோட சாயல் அப்படிங்கிறது இருக்காது, இது என்னோட புதுசாக நான் என்னோட ஸ்டைலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படமும் வந்திருக்கு. தப்பு பண்ணுற பையன் இல்லை சார், அவன் வேற அம்சம். அது ஆடியன்ஸ் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ரொம்ப சிம்பிளான ஒரு ஒன்லைன் தான். இந்த படத்தோட ஹீரோவான கார்த்திகோவுக்கு தாத்தா கேரக்டரில் ராஜ்கிரண் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவரோட கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர் அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்களுடைய ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகராக இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிறாரு. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த அதே எக்ஸாக்டான டேட், எக்ஸாக்டான வருஷத்தில் அவரோட பேரனான கார்த்திகோவும் பிறக்கிறாரு. அப்படி அவர் பிறக்கிறதுனால நம்மளை விட்டுட்டு போன வாத்தியாரே நமக்கு பேரனா வந்து பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் நம்புறாரு. அதனால தன் பேரனை எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியே வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே மாதிரி முயற்சியும் பண்ணுறாரு. ஆனால் நம்ம கார்த்திகோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவர் எம்ஜிஆர் மாதிரி ஒரு பாசிட்டிவான ஷேடில் வளராமல் நம்பியார் மாதிரி ஒரு நெகட்டிவான ஷேட்லேயே வளர்றாரு. வளர்ந்து கடைசியில் போலீஸாகவும் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னென்ன மாதிரிலாம் நடந்துச்சு, அவர் நம்பியாராகவே இந்த படம் முழுக்க ட்ராவல் ஆனாரா இல்லை எம்ஜிஆராக சேஞ்ச் அவர் ஆகுறாரா, அப்படி ஆகுறாருன்னா அவர் எப்படி ஆகுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஓவரால் பார்த்து முடிச்ச வரைக்கும் எந்த ஒரு கேரக்டருமே அந்த அளவுக்கு கரெக்டாக ரைட்டிங் வைஸ் கொண்டு வரல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோவான கார்த்திகோட ரோலை எடுத்துக்கிட்டாலும் சரியாக அந்த கேரக்டர் இன்னமும் டெவலப் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் கொடுக்குது. அப்படி ஒரு ஹீரோவோட கேரக்டரே இப்படி தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ மற்ற ஆக்டர் அண்ட் ஆக்டர்ஸோட ரோலை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். குறிப்பாக இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்க கிருத்தி செட்டி அவங்களோட கேரக்டர்லாம் இந்த படத்தில் ஏன் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. படம் ஓரளவுக்கு ஃப்ளோவாக போயிட்டுருக்கும். திடீர்னு அவங்க கேரக்டர் உள்ளே வரும், திடீர்னு கேரக்டர் வெளியே போகும். ஸோ இப்போ இவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. இன்னமும் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த படத்தில் ஒரு 2 சாங் இருக்குது. அந்த சாங்க்காக மட்டும்தான் கிருத்தி செட்டி அவர்களை யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்களுக்கான ஆக்டிவ் ஸ்கோப்போ இல்லை அவங்களுக்கான கேரக்டருக்கான எந்த ஒரு ரைட்டிங்குமே இந்த படத்தை சரியாக பண்ணலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதே மாதிரி இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்யராஜோட கேரக்டரும் இதே மாதிரியான கேரக்டர் தான் அமைஞ்சிருக்கு. அவரை பார்க்கும்போது ஒரு வில்லனுக்கான ஃபீலிங்கே நமக்கு வரல. நம்மளும் பார்த்துட்டு இவர் தான் வில்லனாப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தான் இந்த படத்தை அவரோட வில்லனிசமாக காட்டியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம சனா அவர்கள் தான் மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் தியேட்டர்ஸுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து ரிலீஸ் ஆன சாங்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அதில் ஓரளவுக்கு நல்லா இருந்த சாங்கும் சரி, ஓரளவுக்கு ரீச் ஆயிருந்த சாங்கும் சரி, அந்த ஒரே ஒரு சாங் தான் அந்த ஹலபிக்கே உமாக். ஆனால் இதுலேயும் நம்ம டிசப்பாயின்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் நடந்துச்சு. இந்த ஒரு ஹோல் சாங்கை இந்த படத்தில் ஃபுல்லாக நம்ம காட்டவே இல்லை. சின்ன கிளிப் மாதிரி தான் அது வந்துட்டு போயிருந்துச்சு.
ஃபுல் சாங்கை இந்த படத்தில் ப்ளேஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு ஃபீலும் கொடுத்துருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து வேறு சாங்ஸ் எதுவுமே அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலையுமே சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட முடியாது, எல்லா இடத்துலையுமே மொக்கையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓரளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு சில இடங்களில் அந்த சீனுக்கும் அவர் கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் அந்தளவுக்கு சிங்க் ஆகலையோ சூட் ஆகலையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு மாதிரி இறைச்சலான ஒரு சவுண்ட் மாதிரி தான் அது இருந்திருக்கும். இன்கேஸ் யாராவது நீங்கள் படம் பார்த்தவங்க அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னப்பா இந்த படத்தில் வந்து மைனஸாகவே சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த படத்தில் ப்ளஸ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் இந்த படத்தில் ப்ளஸ் இருக்குது. இந்த படத்தோட கான்செப்ட், அடுத்து இந்த படத்தோடைய ஃபிலிமோட்டோகிராஃபி, இந்த படத்தோட விஷுவல் வைஸ் ஓரளவுக்கு நல்லாவே நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. சீனுக்கு தகுந்த மாதிரியும் அதே மாதிரி இந்த மூடுக்கு தகுந்த மாதிரியும் ஓரளவுக்கு கலர் பேண்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்தது இந்த படத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கான்செப்ட், இந்த படம் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட் தான், ஒரு பொலிட்டிக்கல் ஜானலில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அதை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆனிச்சு. இந்த அதிகாரிகளே இப்படி தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவாங்க, கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. அதே சம்டைம் நம்ம அடுத்து என்ன சீன் வரப்போகுது அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான ஸ்டோரியோட தான் நம்ம நலனர்களுடைய முந்தைய படங்களும் இருந்திருக்கு. ஆனால் அதில் அவருடைய ஸ்க்ரீன் பிளே வைஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக பண்ணியிருப்பார். ஸ்டோரி சிம்பிளாக இருந்தாலும் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற விதத்தில் அவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லி ஆகும். ஸோ அது இந்த படத்தில் மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படத்தில் பெருசாக காமெடி அப்படிங்கிறது வரல, அப்படி இந்த காமெடி வந்தாலும் அது காமெடி மாதிரி நமக்கு தெரியல. ரைட்டிங் வைஸும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே வைஸும் ஓரளவுக்கு அவங்க மெனக்கிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் மூவிலேருந்து ஒரு அபவ் ஆவரேஜ் மூவியாக கண்டிப்பாக வந்திருக்கும். இந்த படம் என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டேபிள் வாட்ச் மூவியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப சுமாரான ஒரு மூவியாக தான் என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஹானஸ்டான ரிவ்யூ. ஸோ இந்த வா வாத்தியார் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங்ஸ் என்ன அப்படின்னா 10க்கு 4 கொடுப்பேன். இந்த படத்தில் ஒரு வயலண்டிக்கான சீன்ஸோ இல்லை 18% சீன்ஸோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இந்த படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை, காப்பாத்துங்க. நீங்கள் இந்த ஹாலிடேஸில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பெருசாக எதுவும் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை பண்ண சாதாரணமாக போய் ஒரு படத்தை பார்த்துட்டு வரோம், டைம் பாஸுக்கு போய் ஒரு படம் பார்க்குறேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஓகேவான ஒரு படமாக இருக்கும். பட் நீங்கள் போய் பார்க்க போகிற படத்தில் காமெடி அதிகமாக இருக்கணும், அதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு செட் ஆகாது, உங்களை டிசப்பாயின்மெண்ட் மட்டும் தான் பண்ணும். ஸோ நீங்கள் ஏற்கனவே படம் பார்த்த ஒருத்தராக இருந்தாலும் சரி, இல்லை இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்க்க போகிற ஒருத்தராக இருந்தாலும் சரி, பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் மூலிமா சொல்லுங்கள். ஸோ நான் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இது மாதிரி சினிமாவோட எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸை ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பாட்லைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை.